ஏன்னா இது ஒரு கார்பரேட் கம்பெனி. 2000 கோடி வச்சு இன்றைக்கி எலெக்ஷனை சந்திச்சாச்சு. பிரசாத் கிஷோர்னு வச்சு சந்திச்சு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றான். இப்போ ஆட்சி அதிகாரம் கைப்பற்றணுன்னா 2000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதால் 2000 கோடி பண்ணதால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பல கோடி இன்றைக்கி அதை பற்றி பேசணும். அது அந்த நிதி அமைச்சர் வாய்ஸ் மெசேஜ் அது உண்மையாக பொய்யான்னு இல்லை. இன்னைக்கு கண் எதிர்க்க எல்லாருக்கும் தெரியுது என்ன பண்ணுறாங்க, திமுக அரசு என்ன பண்ணுறது, அந்த குடும்பம் என்ன பண்ணுறதுன்னு தெளிவாக தெரியுது. இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குது. பிரசாத் கிஷோருங்க, ஒரு காலத்தில் பிரசாத் கிஷோர்லாம் யார் தெரியுமாங்க? காலையில் எங்கள் அப்பன் பெரியப்பன் ஊரில் இருக்கிறவங்களாம் பார்த்துருவோம். முரசொலி படிப்பாங்க. காலையில் எழுந்து முரசொலி படிச்சுட்டு டீக்கலில் படிச்சுட்டு 10 பேர்கிட்ட ஒரு நபர் சொல்லுவாங்க, கலைஞர் தலைவர் என்ன சொல்லிக்கிறார் பார்த்தியா, என்ன பேசிக்கிறார் பார்த்தியா. 10 பேர்கிட்ட இந்த பேப்பரை படிச்சுட்டு சொல்லிவிட்டு குளிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. அவங்க தாங்க அன்றைக்கி பிரசாத் கிஷோர் கொள்கை போய் சொன்னவங்க. முரசொலியை படிச்சுட்டு இன்றைக்கி அதுக்கு 2000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது ஒரு ஆளை நிரூபிக்கிறாங்க. அப்போது தொண்டர் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சியாக இருக்குது இன்றைக்கி திமுக. அண்ணா திமுக இருந்தாலும் சரி, அதோட கிளை தான் இன்றைக்கி வர கட்சி இருந்தாலும் சரி, எல்லாமே இப்படி தான் இருக்குது. அதனால் சமூக மாற்றம், சமூக சார்ந்த அரசியலே எந்த கட்சியும் கிடையாது சொல்லி கர்நாடகாவில் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு முழு கோழி, உயிரோடு இருக்கக்கூடிய கோழி, அது மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதை முக்கியமாக ஆண்களுக்கு அதை கொடுத்துட்டு ஒரு குவார்ட்டர் பாட்டில் கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் வேணால் வாட்ஸ்அப்பில் பாருங்கள் அதை, அந்த தேர்தல் முறையை. முழு கோழி, அந்த கோழியை கொடுத்துட்டு ஒரு குடிக்கிற பாட்டில் சாராயத்தை ஒரு பாட்டில் குவார்ட்டர் பாட்டில் கையில் கொடுக்குறாங்க. அதை வாங்கின்னு வரிசையாக நிற்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் அதை சிரிச்சின்னு ஒரு சந்தோஷமாக கொடுக்குறாரு. ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணுறாங்க. நீ செல்ஃபோன் இருக்குது, இதெல்லாம் பார்க்குறாரு, இதெல்லாம் கவர் பண்ணுறாங்கன்னு கூட தெரியாத ரொம்ப மகிழ்ச்சியாக சிரிச்சிங்கன்னு அந்த வேட்பாளர் கொடுக்குறார், பிஜேபி வேட்பாளர். இதுதான் இன்றைக்கி அரசியல் ஆயிடுச்சு. இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்குது. அது முன்னுதாரணமாக பார்த்தீங்கன்னா அது பிள்ளையார் சொல்லியே தமிழ்நாட்டில் அது ஆரம்பிக்கப்பட்டது, திருமங்கல ஃபார்முலான்ட்டு. அப்போலாம் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு பிரியாணி பொட்டலம், ஒரு புடவை, சொன்ன மாதிரி ஆண்களுக்கு வேண்டிய அந்த சாராய பாட்டில், இதெல்லாம் கொடுத்துட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு வராங்க. இந்த ஓட்டு எவ்வளோ மதிப்புன்னுக்கிறோம், இந்த வாக்குச்சீட்டு எவ்வளோ மதிப்புன்னுக்கிறோம் மக்கள்கிட்ட இன்னி வரைக்கும் தெரியாத இருக்குது. அதுதான் விலை போகாத ஒரு வாக்காளர்கள் உருவாக்குவோம். அந்த வாக்குச்சீட்டுன்றது நம்மக்கிட்ட சர்வசாதாரணமாக வந்துடல. இந்த ஓட்டுன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக யாருக்கிட்டே வரல. இந்த ஓட்டு இருக்கிறதால தான் இன்றைக்கி அந்த மக்கள் ஏழையாக இருக்கக்கூடிய எளிய மக்களாக இருந்தாலும் சரி, கந்திய கசிக்கு கட்டுற ஒரு புடவையாக இருந்தாலும் சரி, அந்த மக்களை பார்த்து நீ கையெடுத்து கும்பிட்றாங்கன்னா எது கும்பிட்றாங்க? பெரிய பெரிய மிராஸ்தாராக இருப்பாங்க, பெரிய பெரிய அதிபராக இருப்பாங்க, பெரிய பெரிய அரசியல் பாரம்பரிய அரசியல்வாதியாக இருப்பாங்க. இன்றைக்கி சாதாரண எளிய மக்களை கையெழுத்து கும்பிட்றாங்கன்னு எது கும்பிட்றாங்க? ஓட்டுக்கிறதால கும்பிட்றாங்க, காலை தொட்டு கும்பிட்றாங்க, கட்டியும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விலை மதிப்பு இல்லாத அந்த வாக்குச்சீட்டால் உன்னை கையெழுத்து கும்பிட்றாங்க. உனக்கு ஒரு தன்மானம் கிடைக்குது, அந்த கையெழுத்து கும்பிட்றாங்க, சுயமரியாதை கிடைக்குது அந்த வாக்கால். அந்த வாக்கோடைய மதிப்பு இன்னி வரைக்கும் அந்த மக்களுக்கு யாரும் போய் சொல்லாத இருக்கிறாங்க. அப்போ ஒரு வாக்குன்றது எவ்வளோ மதிப்புன்னுங்கிறோம் இன்னி வரைக்கும் மக்கள்கிட்ட சொல்லாத இருக்கிறதால தான் அதை ரொம்ப எளிமையான மக்கள், ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் மத்தியில் ரொம்ப சர்வசாதாரணமாக யார் வேணால் வந்துடலாம். அந்த மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பாருங்கள் நீங்கள், ஒரு அஜய் விஜய் மன்றம் இது போல் ஒரு பேனர் வைக்கணும்னா அந்த மக்கள் மத்தியில் தான் இருக்கும். தனுஷ் மன்றம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மக்கள் மத்தியில் தான் இருக்கும். ஏன் நாளைக்கு வடிவேலே கட்சி ஆரம்பித்தா கூட சரி, நீ கொடியேற்றுற பகுதியாக இருக்கக்கூடிய அந்த மக்களை தான் இருக்கும். அந்த மக்கள்கிட்ட எந்த விழிப்புணர்வும் இல்லை. விழிப்புணர்வு படத்தில் இன்னி வரைக்கும் படத்தில். ஏன்னா மெஜாரிட்டியாக வாக்களிக்கிற மக்களும் இருக்கிறாங்க. தேர்தல்னு அறிவித்த பிறகு வரிசையாக முன்னாடி வாக்கு பெட்டியில் ஓட்டு போடுற மக்களாக இருக்கிறாங்க. ஓட்டு பெட்டினும் போது அந்த மக்களுடைய மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கு பெட்டியில் அதிக வாக்கு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இப்போ அந்த மக்கள்கிட்ட தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கணுமே. அந்த மக்களை விலை போகாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். இதுதான் பாபா அம்பேத்கருடைய கனவு. இப்போ தமிழ்நாட்டிலே ஒரு கூட்டம் கூட்டினா வரும். அந்த கூட்டம் யாரை சார்ந்து இருக்குன்னா, அந்த கூட்டம் யாரை சார்ந்து அந்த கூட்டத்தை நடத்துவாங்கன்னா,
தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்குவோன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தின் அர்த்தம். திமுக சார்ந்து தான் அந்த கட்சி இருக்கும், அந்த இயக்கமே இருக்கும். இல்லை எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கலாம், அண்ணா திமுக சார்ந்து தான் அந்த இயக்கமே இருக்கும். அதனால் 10 லட்சம் பேருக்கு உன்னாலும் சரி, 20 லட்சம் பேர் சேர்ந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்கள சார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிடுவாங்க, பேச்சுவார்த்தை வைப்பாங்க. 10 சீட்டு கொடுக்கலாம், 4 சீட்டு கொடுக்கலாம், 2 சீட்டு கொடுக்கலாம், 1 சீட்டு கொடுக்கலாம். பேசி அவங்க பிரச்சனையை அன்னைக்கு தீர்த்துடலாம். ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி கூட்டத்தை பார்த்தா இந்தியா முழுக்க ஏன் பயப்படுறாங்கன்னா, சீட்டு வாங்குற கட்சி கிடையாது. சந்திரசேகர் சீட்டு இருக்குதுல்ல, ஸ்டாலின் சீட்டு இருக்குதா, அது நம்ம சீட்டுன்னு சொல்லிட்டு அதிகார போராட்டத்துக்கிட்ட போவாங்க. மோடி உட்காந்துக்கிற நாற்காலி நம்மளுடைய நாற்காலின்றது, அந்த நாற்காலி அதிகார போராட்டம் அந்த இடத்துக்கு போவாங்கன்றதால தான் பகுஜன் சமாஜ் கட்சி பிஎஸ்பியை பார்த்தா எல்லாம் ஒரு அச்சம் பயம் இருக்குது. மக்களை அரசியல் படுத்தணும். அரசியல்ன்றது யாருக்கு? பலவீனமான மக்களை பலமாக்குறது அரசியல். இன்னைக்கு அரசியல் என்ன நினைக்கிறோம்? நம்ம திமுக குடும்பம் தான் அரசியல் நினைக்கிற மனநிலை உருவாயிடுச்சு. ஒரு சட்டமன்றத்தில் மூத்த பணி செய்தவர், திராவிட கழகத்தில் பணி செய்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணி செய்தவர், அண்ணாவை பார்த்தவர், பெரியாரை பார்த்தவர், கலைஞர் பார்த்தவர், ஒரு சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் சொல்கிறாரு, இன்னைக்கு உதயநிதி கூட இருப்பேன், நாளைக்கு உதயநிதி மகன் கூட இருப்பேன்றார். இன்னைக்கு அரசியல் அப்படிதான் ஆயிடுச்சு. அரசியல்னா ஏதோ ஒரு குடும்பத்துக்கு நினைக்கிறாங்க. அரசியல் அப்படி கிடையாது. பலவீனமான மக்களை பலமாக்குறது அரசியல். இன்னைக்கு திமுக இருக்குது, பிஜேபிக்கு மாற்றுன்றாங்க. பக்கத்தில் ஊத்துக்கட்டை தாண்டி தாமரை பக்கத்தில் சூரியனை வரைய முடியாதுங்க. பக்கத்தில் தேனி தாண்டி கேரளாவில் போயிட்டு நாங்கள் தான் மாற்று பிஜேபிக்கு, சனாதனத்துக்கு எதிர்ப்பு நாங்கள் தான், பிஜேபிக்கு நாங்கள் தான் எதிர்ப்பு, மோடிக்கு நாங்கள் தான் எதிர்ப்புன்னு தாமரை பக்கத்தில் உதயசூரியன் சின்னத்தை வரைய முடியும்னா வரைய முடியாதுங்க. கர்நாடகாவில் இன்னைக்கு தேர்தல் நடக்குது, அங்கே போயிட்டு இன்னைக்கு போயிட்டு தாமரை பக்கத்தில் உதயசூரியன் சின்ன வரைய முடியும்னா வரைய முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு அறிவுஜீவி பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த அறிவில் வந்து தான் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் தூக்கம், ஓய்வு அப்படின்றத 24 மணி நேரத்தை 3 பார்ட்டை கொண்டு வராது. 8 மணி நேரம் வேலை செய்யுங்க, 8 மணி நேரம் ஓய்வு எடுத்துங்க, 8 மணி நேரம் உறக்கம், தூக்கத்துக்கு வேண்டி 8 மணி நேரம்ன்ற ஒரு சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி, உலக நாடு முழுக்க எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் ஒரு அறிஞர் அவர். அப்படியாப்பட்ட அறிஞர் 3 காலமாக பிரித்து 8 மணி நேரம் வேலை தான் இந்த மக்களுக்கு தேவைன்னு சட்டத்தை கொண்டு வந்தால், இந்த பாராளுமன்றத்தில் இந்த சட்டமன்றத்தில் 12 மணி நேரம் ஆக்குறாங்க. 8 மணி நேரம் வேலைன்னா பாருங்கள். திருவள்ளூர்லேருந்து ஐசெட் வேலைக்கு வரணும், ஒரு 9 மணிக்கு அங்கே வந்து கார்டு அடிக்கணும், அட்டனன்ஸ் போடணும். அப்போ திருவள்ளூர்லேருந்து வரவங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? 7 மணிக்கு அவசர எழுந்துக்கணும்னா 7 மணிக்கு எழுந்துக்கணும். எழுந்த ட்ரெயின் 8 மணிக்கு ட்ரெயின்னா 8 மணி 9 மணிக்கு இங்கே வந்துடலாம், ஐசிஎஃப்பில் வேலைக்கு போயிடலாம். 5 மணிக்கு விட்டாங்கன்னா 6 மணிக்கு போயிடணும். வீட்டில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு 7 மணிக்கு நான் குழந்தைய பார்க்க முடியும். 7 மணிக்கு இங்கேருந்து ஐசிஎஃப் வேலையை விட்டு 8 மணிக்கு 5 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு போட்டால் குளிச்சுட்டு குழந்தைய பார்க்கறதுக்கு டைம் இருக்குதுங்க, குழந்தைங்க படிக்கிறதுக்கு. அப்புறம் மனைவி, தாயை, மக்களை, நண்பர்களை, ஊர் மக்களை எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஒரு டைம் இருக்கும். 8, 9, 10 ஒரு 3 மணி நேரத்தில் வந்து நல்லது கெட்டது, கல்யாணத்துக்கு போகிறது, உறவுக்காரர் எது வேணால் போகலாங்க. போயிட்டு ஒரு 10 மணிக்கு வந்து படுத்துடலாம். படுத்துட்டா திருப்பியும் 7 மணிக்கு எழுந்துடலாம். 12 மணி நேரம் வேலைன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய சுரண்டல் இருக்குது, எப்படியாப்பட்ட ஒரு மனநிலை இருக்குது பாரு. 9 மணிக்கு வேலைக்கு வந்துட்டா அதே போல் 7 மணிக்கு எழுந்து வந்தாங்கன்னா நைட்டு 9 மணிக்கு தான் போகணும். 9 மணி ட்ரெயின் ஏறுறாங்கன்னா திருவள்ளூர் போகிறாங்கன்னா என்ன வருது? 10 மணிக்கு மேலே போகும். 10 மணிக்கு மேலே போனால் குழந்தை இருக்குமா? முழிச்சுனா இருக்கும், குழந்தைகிட்ட பாசம் பழக்க தேவையில்ல. இன்றைக்கி போயிட்டு 10 மணிக்கு போயிட்டு சாப்பிட்டு நைட்டு படுத்துட்டு திருப்பி காலையில் வரணும்னா என்ன ஆகுறதுங்க? ஒரு இயந்திரம் மாதிரி ஆகுது. அதனால தான் இன்றைக்கி வந்து ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையே பாருங்கள், வீட்டில் வந்து ஹோம் ஒர்க்குன்னுவாங்க, அப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு அவ்வளோதான். 9 மணிக்கு போய்ட்டு 9 மணிக்கு சாஃப்ட்வேர் மாதிரி ஆக்கிடுறாங்க. அவங்க இன்றைக்கி ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா நெக் பெயின் வந்துடுது, பேக் பெயின் வந்துடுது, காலில் இருக்கிற நரம்பு அந்த ப்ராப்ளம் ஆகிடுது. ஏன் அட்வான்ஸாக இப்போ ஒரு ஆர்டிக்கல் கூட வந்தது, ஃபேமிலி லைஃபுக்கு ஒரு ஃபிட்னஸ் இல்லை ஐடி ஃபீல்டில் இருக்கிறோம். ஏன்னா அவன் வந்து ஒரு சாஃப்ட்வேர்னால் ஒரு இயந்திரம் மாதிரி ஆக்கிடுறாங்க. அது 12 மணி நேரம்னா என்ன ஆகுறது? அது பல சூழ்நிலை இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்துட்டு சட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறார், முத்தரப்பு பேச்சுன்றார்.
ஒரு முதலாளி, தொழிலாளி, அரசாங்கம், இந்த 3 பேர் சேர்ந்து பேசணும். எந்த கோரிக்கை, எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் பேசணுன்றாங்க. இவங்க சட்டத்தை நடைமுறைக்கு சட்டமன்றத்தில் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த மந்திரி வந்து எல்லா தொழிற்சங்கத்தையும் கூப்பிட்டு வர வச்சு பேசுகிறாருங்க. நீ பேசிட்டு சட்டத்தை கொண்டு வந்தால் பரவாயில்ல, தீர்மானத்தை கொண்டு வந்தால் பரவாயில்ல. தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு இப்போ பேசுகிற ரிவர்ஸில் வராங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு சமூகம் சார்ந்த அரசியல் கிடையாதுன்ற. அன்றைக்கி திகாக்காரங்க வராங்க என்கிட்ட வீட்டில். தோழர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த நாள், புரட்சியாளருடைய பிறந்த நாள். அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை நடத்த விட மாட்டுறாங்க. ஏன் நடத்த விட மாட்டோம்? ஆர்எஸ்எஸ்ஸோடைய அச்சுறுத்தல் இருக்குது. எந்த பகுதியில்? ஓட்டேரியில். தோழர் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளை அடையாளம் பயன்படுத்தணும்ல. தோழர் வந்தால் பயந்துருவாங்க, நீங்கள் வரணும் தோழர் அப்படி. அந்த பத்திரிக்கை பார்க்குற பாபா புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள். என்னடா தாலியாக இருக்கிற போராட்டம், தாலியாக இருக்கிற போராட்டம். இறுதியில் மாட்டுக்கறி, ஏழையில் உணவு மாட்டுக்கறி வழங்கப்படும் போட்டுக்கிட்டு. அப்போ தான் ஒரு 2 நாள் முன்னாடி பத்திரிக்கை, இந்து பத்திரிக்கையில் வருது, ஃபுல் பேஜ், இந்து திருத்த மசோதா, நேருவின் பங்கு என்ன, டாக்டர் அம்பேத்கர் கனவை நினைவாக்கியோர் நேரு அப்படின்னு போட்டுருக்கு. நேருடைய குருநாதர் காந்தி, காந்தி கனவை நேரு நிறைவேற்றினா பரவாயில்ல, டாக்டர் அம்பேத்கர் கனவை நிறைவேற்றியோர் நேரு அப்படின்னு பத்திரிக்கையில். என்னன்னா இந்த பெண்கள் சம்பந்த இந்து திருத்த மசோதாவை, பெண்களுடைய கட்டமைப்பு எப்படியெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொண்டு வந்தார், எப்படியெல்லாம் நேரு அதை நடைமுறை கொண்டு வந்தாருன்னு ஃபுல் பக்கத்தில் இருக்குது. அப்போ இந்த ஒரு பக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள்னு சொல்லிட்டு தாலியாக இருக்கிறது. இப்போ மக்கள் மத்தியில் என்ன ஆகும்? பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்தநாள்னா மாட்டுக்கறி சாப்பிட்றதுங்க, தாலியாக இருக்கிற போராட்டம் அப்படின்னு ஒரு அருவருப்பாக மக்கள் மனிதர்கள் எண்ணத்தில் வராதா? வராதா? வரோம். இந்த எண்ணத்தை தோன்றுறது தான் அவங்களுடைய வேலை. நான் சொன்னேன், ஆர்எஸ்எஸ் நடத்தவில்லை, நான் சொல்கிறேன் நடத்தக்கூடாது அந்த கூட்டம். நீ நடத்தக்கூடாது அந்த கூட்டம். தாலியாக இருக்குதா சொன்னார் அவர். ஒரு பெண் விடுதலை பற்றி பேசியா? ஒரு இந்து பத்திரிக்கை படி, இந்து பத்திரிக்கை பேர் இந்து பத்திரிக்கை, பிராமணர் உருவாக்கின பத்திரிக்கை. அந்த பத்திரிகையில் ஃபுல் பக்கம் எழுதிக்கிறாங்க இந்து திருத்த மசோதா. படிங்கன்னா படிக்க மாட்டான். யாரை படிக்கலை இன்னி வரைக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர். வெள்ளைக்காரன் ஆட்சி செய்யும் போது என்ன ஆட்சி பண்ணார் வெள்ளைக்காரன்? 400 வருஷம் ஆண்டாங்க, வியாபாரம் பண்ணாங்க. 2000 வருஷமான மக்கள் இருக்கக்கூடிய புறக்கணிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மைனாரிட்டி, எஸ்சி மக்களுக்கு கல்வி இல்லாத இருந்தது. கல்வி கூடங்கள் கட்டினாங்க, உடை கொடுத்தாங்க, உணவு கொடுத்தாங்க, கல்வி கொடுத்தாங்க. இது ஆன்மீக பணி. எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு ரயில்வே தொழிற்சாலையெல்லாம் இருக்குது பாருங்க, 150 ஆண்டு காலம் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். இன்னைக்கு சென்னை ரயில் நிலையம் போட்டு இருக்கோம். 150 ஆண்டு காலம்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் கேரேஜ் லோக்கலாக லைட்டே இருக்காது. அப்படியே அங்கே போனாலே போதும், ஐயோ பேய் குறுக்கில் வரும், பிசாச்சி வரும், காற்று கருப்பு இருக்கும். இதுதான் பயமுறுத்துவாங்க. ஏன்னா அவ்வளோ இருட்டா அப்படி இருக்கும். அப்போ அவங்களோட தொலைநோக்கு பார்வை 100 ஆண்டுக்கு மேலேயே இந்த ரயில் நிலையத்தை அமைச்சு, இந்த ரயில் பாதையை இந்தியா முழுக்க அமைச்சு, இந்தியா முழுக்க ஒரு இந்தியா என்ற ஒரு மேப் உருவாக்கி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இன்றைக்கி அந்த 100 ஆண்டுக்கு மேலே ஆகி இந்த ரயில் நிலையத்தை இன்றைக்கே பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி அவன் கட்டின சட்டமன்றத்தை பயன்படுத்துகிறோம், அவன் கட்டின பாராளுமன்றத்தை பயன்படுத்தினுக்கிறோம், அவன் கட்டின இன்றைக்கி ரிப்பன் பில்டிங் இருக்கக்கூடிய அந்த இடத்த பயன்படுத்தி எல்லா கட்டடத்தை பயன்படுத்துகிறான். அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை பாருங்கள். ஒரு எம்ப்ளாய்மெண்ட், ரயில்வே கேரேஜ் லோக்கோ, இப்போ பெரம்பூரில் இந்த பகுதி ஐசெப்லாம் இருக்குதுன்னா இதால் இந்த பகுதி வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆச்சு. நம்ம பகுதியில் வந்து பார்ப்பாங்க, என்னப்பா நல்லா இருக்கிறாங்களே, செல்வந்தராகிறாங்க, நல்ல வீடு இருக்குது, கல்வி இருக்குது. எப்படின்னா பென்னி பிஎன்சி மில்லுன்னு உருவாச்சு. ஆனால் குளத்தில், ஏரியில், தண்ணியில் மீன் பிடிக்கிறவங்களாம் வந்து ஜீப்பில் வந்து பிடிச்சின்னு போவாங்க. வெள்ளைக்காரன் வந்து எல்லாரும் இட்டுன்னு போட்டு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ அவங்க வந்து ஆட்சி மதத்தை மட்டும் இல்லை, மத சார்ந்து எல்லாத்தையும் விழிப்புணர்வு, ஒரு கல்வி, வேலை வாய்ப்பை கொடுத்தாங்க அந்த மக்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்துவம் அப்படி கிடையாது. முட்டி போட்டு உண்டியில் காசு போட்டு வர வேண்டியதான். கிறிஸ்துவம் அது கிடையாது. ஒரு கல்வி, இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்துவ நிறுவனத்தில் கூட ஒரு அப்ளிகேஷன் வாங்கும் போது இன்றைக்கி 50,000 ரூபாய் கொடுன்றாங்க எல்கேஜி சீட்டுக்கு. 1 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. கிறிஸ்துவ நிறுவனம் எந்த மக்களுக்கு இலவச கல்வி கொடுக்கணும்னு நினச்ச கிறிஸ்துவம் இன்றைக்கி 1 லட்ச ரூபாய் கேட்குறாங்க எல்கேஜி சீட்டுக்கு. எல்லாமே மாற்றம் வந்துடுச்சு. கமர்ஷியலாக எல்லாம் கார்பரேட் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு.
அப்போ ஆன்மீக குறை ஒரு பலவீனமான மக்களை பலமாக்குறது தான், அரசியல் குறை அதுதான். ஆனால் பலவீனமான மக்களை பலவீனமாக இருக்கிறது தான் இன்னைக்கு அரசியலை செய்கிறாங்க. இன்னைக்கு முத்துகிருஷ்ணன் சொன்ன மாதிரி 2000 பள்ளிக்கூடம் முடியாச்சு. அப்போ அரசாங்க பள்ளிக்கூடம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறையிலேருந்து எல்லாம் நான் படித்த பள்ளிக்கூடத்துலேருந்து எல்லாம் பார்த்தேன் அரசாங்க பள்ளிக்கூடம். அன்றைக்கி எவ்வளோ மாணவர் இருந்தாலும் பார்க்கணும். நீங்கள் அதே பள்ளிக்கூடத்தில் போய் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் மாணவருடைய எண்ணிக்கையை பார்க்கணும். எவ்வளோ எண்ணிக்கைன்னு பார்த்தா எண்ணிக்கை இல்லை. அன்றைக்கி ஒரு வாத்தியார் வந்து என்கிட்ட வாதம் பண்ணுறாரு, எங்கெங்கே பள்ளிக்கூடம் இணைச்சிங்கன்றார். எங்கே மூணுனாங்க அப்படின்றார். 5 பள்ளிக்கூடத்தை இணைச்சிங்களான்னு. ஆமாம், 5 பள்ளிக்கூடத்தை இணைச்சோம், மாணவர் இல்லை. 5 பள்ளிக்கூடம் இணைஞ்சா ஒரு பள்ளிக்கூடம் ஆகுது, 4 பள்ளிக்கூடம் முடியாச்சு. அன்றைக்கி இந்து பத்திரிகையில் சொல்கிறேன் 174 பள்ளிக்கூடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசாங்க பள்ளிக்கூடம் மூட வேண்டிய அபாயம் இருக்குதுன்றாங்க. ஏன் பள்ளிக்கூடத்தை மூடுறாங்க? ஏன் தனியார் பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணா திமுக மந்திரி, திமுக மந்திரி எல்லாரும் பார்க்குறோம். சென்னை பப்ளிக் ஸ்கூல் யாருன்னா ஆற்காடு வீராசாமி தம்பி, அவங்க தம்பி இருந்தவங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் போனால் ஒரு அப்ளிகேஷன் வாங்கும் போது நீட்டுக்கு ஏன் நுழைவு தேர்வுன்னு, இங்கே ஒரு எல்கேஜி ஃபார்ம் வாங்கும் போது ஃபாதர் நான் படிச்சுக்கிறேன்னு கேட்குறாங்க, மதர் நான் படிச்சுக்கிறாங்க, ஆனுவல் இன்கம் எங்கே, பேன் கார்டுக்கு தான் மெயில் ஐடி இருக்குதான்றாங்க. இதெல்லாம் கேட்டு தான் இன்றைக்கி எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு 4 வயசு குழந்தைக்கு இன்றைக்கி வந்து 30,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபா வந்து சென்னை பவன்ஸில் 8 லட்ச ரூபா இருக்குது. 10 ஆண்டு கழிச்சு இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கல்வின்றது நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பேனா 30 ஆண்டு கழிச்சு இந்த பேனா இருக்குமானா சந்தேகம் தான். 30 ஆண்டு கழிச்சு நீங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசிலாம் படிச்சிங்கன்னா, ஒன்றிய அரசு கொண்டு வந்துக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துக்கிற அந்த கல்வி திட்டத்தெல்லாம் படித்தோம்னா 30 வருஷம் கழிச்சுலாம் பள்ளின்றதே கிடையாது. இந்த சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதின்றமே இந்த கல்வி, இந்த வேலை வாய்ப்பு, இது மூலியமாக தான் ஒரு மாற்றமே ஏற்பட்டது. இந்த ஓபிசி மக்களாக இருக்கக்கூடிய, பிசி, எம்பிசி, மைனாரிட்டி, எஸ்சி, எஸ்டி மக்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு. ஏன்னா இந்த மக்களுக்கு வந்து கல்வி ரீதியாக இடஒதுக்கீடு இருக்குது. ஒரு பிகாம் படிக்கணும், ஒரு பிஎஸ்சி படிக்கணும், ஒரு பிஏ படிக்கணும் அப்படின்னா அப்ளிகேஷனில் கேட்பாங்க, என்ன கேஸ்ட், பிசியா, எம்பிசியா, ஷெட்யூல் காஸ்டா, ஷெட்யூல் ட்ரைப்பா, அதை டிக் பண்ணால் கட் ஆஃப் மார்க் கிடைக்கும், உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஒரு 100 சீட்டுன்னா 69 சீட்டு மாநில அரசு கொடுத்தாகணும், ரிசர்வேஷன் இருக்குது. தனியார் மையம் போயிட்டீங்கன்னா எந்த ரிசர்வேஷனும் கிடையாது. அந்த அப்ளிகேஷன் அந்த காலம் இருக்குது பற்றியா, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, இதெல்லாம் கிடைக்காது. 100 சீட்டில் 69 சீட்டு கொடுத்துடணும். 50 சீட்டு ஓபிசி மக்கள், பிசி, எம்பிசி மக்களுக்கு, 18.1% எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு, 100 எம்பிபிஎஸ் சீட்டை 69 சீட்டு கொடுத்தாகணும். இதான் சோசியல் ஜஸ்டிஸ். ஏன் இந்த மக்கள் கொடுக்குறாங்கன்னா, 2000 வருஷமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் கல்வி ரீதியாக. கல்வின்றது எட்டாத கனியாக இருந்தது அந்த மக்கள்கிட்ட. நம்ம காலத்திலே பாருங்கள், நம்ம தாத்தாங்களாம் என்ன படிச்சிருப்பாங்க பாருங்கள். இப்போ நான் ஒரு வக்கீல்னா, தமிழ்மதி அக்கா ஒரு வக்கீல்னா, அப்பா என்ன வந்தார், ஹைகோர்ட்டில் என்ன வந்தார், ஜட்ஜாக இருந்திருப்பாரா, இல்லை பாட்டு எதுனா சுப்ரீம் கோர்ட்டில் இருந்திருப்பார், வரலாறே கிடையாது. அப்போ இந்த வரலாறு இப்போ தான் உருவாகும். இந்த கான்ஸ்டியூஷனும் பாபா சாஹேப் அம்பேத்கர்னு ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்திய குடியரசு நாளாக கொண்டாடுற பற்றி அந்த நாள்லேருந்து தான் நம்மளுக்கு சமூக மாற்றமே வந்தது. சமூக மாற்றம்னா சமூக மாற்றம் எப்படி உருவாச்சு? இன்னைக்கு பேசுகிற ஜனநாயகம், சமூக நீதி யாரால் உருவாச்சுன்றது இன்னைக்கு வெளிப்படையாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் பகுஜன் சமாஜ் கட்சினா ஒரு அச்சம், பயம் இருக்குது? ஏன் சந்திரசேகர ராவ் அறிவிக்கிறாரு? ஏன் மோடி இன்னைக்கு வந்து ஒரு 4 பேர் ஒரு துப்புரவு பணியாளர் உட்கார வச்சு காலை கழுவுறாரு? யாருக்காக கழுவுறாரு? அந்த மக்களுக்காக கழுவலை. எங்கே பகுஜன் சமாஜ் கட்சி மக்கள் மத்தியில் செல்வாக்கு அடையக்கூடாதுன்றதுக்காக அவரே உருவாக்குறாங்க. இன்னைக்கு பீம்ன்ற ஒரு ஆப், அன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரால் தான் நான் பிரதமர் ஆனேன்றார். என்னடான்னா யாரும் வந்துடக்கூடாது, பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னும் போது இன்னைக்கு அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற கட்சி எதிரானா பகுஜன் சமாஜ் கட்சி தான். சட்டம் கான்ஸ்டியூஷன் தெரியல, நம்மளுடைய தலையெழுத்து இருக்குது. நீ 130 கோடி மக்களுடைய தலையெழுத்து இருக்குது. அதில் நீ சட்டமன்றத்துக்கு வேண்டிய அதிகாரம்னா, சபாநாயகருக்கு வேண்டிய அதிகாரம்னா, நாட்டுடைய முதலமைச்சருக்கு வேண்டிய அதிகாரம்னா, நாட்டுடைய கவர்னருக்கு வேண்டிய அதிகாரம்னா, அந்த அதிகாரத்தை பார்க்கலாம், சட்டமன்றத்தில் பார்க்கலாம். கவர்னர் அவமதிப்பாக வெளியே போயிட்டேன், வெளிநடப்பு செய்தோன்னா இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டார், அவமானப்படுத்திட்டாரு, டாக்டர் அம்பேத்கரை உச்சரிக்க விரும்பல அவர் அப்படின்னு பேசுகிறாங்க. அது மட்டும் தானே பேச்சாங்க. கவர்னருக்கு முதலமைச்சருக்கு வேண்டிய பிரச்சனையாக இருக்குது. நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி மக்களுடைய பிரச்சனை அந்த சட்டமன்றத்தில் இருக்குது.
அந்த சட்டமன்றத்தில் 7 கோடி மக்களுடைய பிரச்சனை ஏதாவது பேசுகிறாங்களா? ஏதோ ஒரு பட்ஜெட்டுன்னு அறிவிக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட நல, ஆதிதிராவிட நலத்துறை, பெண்கள் துறை, கல்வித்துறை. இந்த கல்வியில் எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க? விவசாயம், இதெல்லாம் பண்ணுறாங்க. இதை பற்றி எதனா விவாதமாக மக்களுக்கு எதனா தெரியுதான்னு பார்த்தா ஒன்றுமே தெரியல மக்கள்கிட்ட. அதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் நவம்பர் 25 கான்ஸ்டியூஷனை ஒப்படைக்கும் போது, நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேருகிட்ட ஒப்படைக்கும் போது, நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ராஜேந்திர பிரசாத்கிட்ட ஒப்படைக்கும் போது, ராஜகோபாலாச்சாரி, மௌலானா ஆசாத், பட்டேல்கிட்ட ஒப்படைக்கும் போது, இந்த சட்டத்தை 20 ஆண்டில் நடைமுறைப்படுத்துருங்க. இந்த கான்ஸ்டியூஷனை 20 ஆண்டில் நடைமுறைப்படுத்தினா நாட்டில் வறுமை ஒழிஞ்சிருன்ற, ஜாதியற்ற ஒரு சமூகம் உருவாகும், மதசார்பற்ற ஒரு நாடு உருவாகும், ஒரு நாடு வல்லரசு நாடாக இருக்கும். அதனால் 20 ஆண்டில் நடைமுறை கொண்டு வந்துருங்கன்றார். நேரு சொல்கிறார், நாட்டுடைய பிரதமர் 5 ஆண்டில் நடைமுறை கொண்டு வந்துடலான்றார். ஆட்சி அதிகாரம் 5 ஆண்டில் கொண்டு வர முடியாது. ஒரு 20 ஆண்டு இருந்தால் தான் இந்த நடைமுறை கொண்டு வர முடியும். ஆனால் 20 ஆண்டில் நடைமுறை கொண்டு வந்துருங்கன்றார். இன்றைக்கி 73 ஆண்டாவது கான்ஸ்டியூஷன் வந்து. 1950 பார்த்துங்க, 73 ஆண்டாவது. இன்னி வரைக்கும் சட்டத்தில் என்ன, முத்துகிருஷ்ணன் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் என்ன சொல்லுது? நம்மளுடைய தலையெழுத்து இருக்குது. கல்வி எப்படி நம்மளுடைய தலையெழுத்து எழுதி வச்சிருக்கிறாரு பாபா சாஹேப் அம்பேத்கர். வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு. நம்மளுடைய பொருளாதாரம் நிலம் எப்படி இருக்குது, தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு படித்தவங்களுக்கு கேட்டால் கூட தெரிய மாட்டேங்குது. எந்த விழிப்புணர்வும் கிடையாது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 4 வயசு குழந்தை அப்படி தட்டினா போதும், ரிங்டோன் எடுக்கும். யார்? அப்பா அம்மா குழந்தைய தொட்டா கூட அப்பன்ஸுன்னு குழந்தை 4 வயசு குழந்தைகிட்ட இருக்கு. வீட்டில் உடனே ஃபோன் எடுக்க போவோம் புகார் பண்ணுறதுக்கு போலீஸ்கிட்ட. அது மிஸ் ஆகிட்டா ஸ்கூலில் போய் புகார் பண்ணுறாங்க. இங்கேருந்து தாத்தா பாட்டியெல்லாம் நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போயிட்டு குழந்தைய விளையாட்டாக அடிச்சுட்டு நிறைய பேர் ஜெயிலுக்கு போன வரலாறுலாம் இருக்குது. அப்போ ஒரு 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தைக்கு எப்படி ஒரு விழிப்புணர்வு பேர், ஒரு அரசியல் சட்டம் எல்லாமே அறிவு இருக்குது உலக நாடு முழுக்க. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சட்டம்னான்னு தெரில, அரசியல்னான்னு தெரில. தெரிஞ்ச நபர்களாக பார்க்குறேன் இன்றைக்கி. அரசியல் பேசக்கூடியவங்க யார், ஒரு சட்டத்தை வரி வரியாக பேசக்கூடியவங்க யாருன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தான் இருக்குது, பிராமணர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி சுப்பிரமணிய சாமியை பார்த்தா எல்லாமே பயப்படுறாங்க. அது அதிமுக அரசாக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாவாக இருக்கட்டும், திமுக இருக்கும் ஆட்சியாளர் இருக்கும்போது கருணாநிதி இருந்தால் கூட சரி, சுப்பிரமணிய சாமியை பார்த்து பயந்த காலம் இருந்தது. டிராபிக் ராமசாமி பார்த்த காலம் இருந்தது. என்னடான்னா அவங்களுக்கு சட்டம் தெரியும், அரசியல் தெரியும். நீ காவல் நிலையத்தில் கூட பாருங்கள், ஒரு சகப்பா யாருன்னா ஒரு நாம வச்சுன்னு வந்தால் எப்படியாப்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் கொஞ்சம் ஷேக் ஆவாங்க. என்னடா நான் பிராமினா, ஏன்னா சட்டம் தெரியும் அவங்களுக்கு, அரசியல் தெரியும், பேசுவாங்க. நீங்கள் 200 பேர் காவல் நிலையத்தில் போய் நில்லுங்க. ஒரு ஏட்டையை வந்து ஏசி வராரு, டிசி வர, கழிஞ்சு போங்கன்னா கழிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா 200 பேர் போனாலும் சட்டம் தெரியாது, அரசியலும் தெரியாது. கழிஞ்சு பெட்டிகளில் பெட்டி சாப்பிட்டுன்னு வந்தாங்களான்னு பார்க்க வேண்டியது தான். ஆனால் ஒரு தனிநபரும் அரசியல் தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கா தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2 அதிபர் வந்து ஒரே மேடையில் வந்து நிற்கிறாங்க, நின்று வந்து கை கொடுக்குறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, காரசாரமான விவாதம் பண்ணுறாங்க பொதுமக்கள் மத்தியில். பொதுமக்கள் 2 கட்சிக்காரங்களும் எதிர் வரிசையில் உட்காந்து இருப்பாங்க, பப்ளிக் உட்காந்து இருப்பாங்க, 2 பேருக்கு கிளாப் பண்ணுறாங்க, டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். ஒரு பாரில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, தொலைக்காட்சியை பார்த்து டிவியை பார்த்து அதுவும் கிளாப் பண்ணுறாங்க. என்னன்னா நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் அரசியல் தெரியும், சட்டம் தெரியும். ஆனால் இந்த தேசத்தில் மட்டும்தான் சட்டம்னா என்ன அப்படின்றத இன்னி வரைக்கும் தெரியாது. நம்ம தலையெழுத்தையும் மாற்றுறது. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி, 73 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரைபல் மக்கள், ஒரு ட்ரைபலாக இருக்கக்கூடிய அந்த மக்களை சிந்திச்சு அந்த சட்டத்தில் ஒரு பாதுகாப்பு கொடுத்துக்கிறாருன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் பாருங்க. ஏன்னா மொழியில், கலாச்சாரத்தில் 30 ஆண்டுக்கு முன்னாடி நான் தீவுக்கு போனேன், அந்தமான் தீவுக்கு. அங்கே போகும்போது ஜர்வாஸ்னாங்க. யார் ஜர்வாஸ்னா அங்கே ஒரு ட்ரைபல்னாங்க. பார்த்தீங்கன்னா அந்த தாரை விட அட்டை கரைன்னு இருந்தாங்க. காரில் போகும்போது காரை மடக்கிறாங்க, உடை கிடையாது, ஆண் பெண்ணு குழந்தை எல்லாருக்கும் காரை மடக்கி அந்த பிரெட்டு வாழைப்பழம் அதுக்காக ரோட்டில் நிற்கிது அந்த ஜனம், அந்த ட்ரைபல் கூட்டம். அப்போ அதுங்களை பார்க்கும்போது இப்போ 30 ஆண்டுக்கு முன்னாடி 30 ஆண்டுக்கு முன்னாடி போய் பார்த்தேன். 20 ஆண்டுக்கு முன்னாடி பார்க்கும்போது அப்படி தான் இருந்தாங்க.
நான் சொல்கிறது 70 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரைபல்ன்றது கூட்டம் எப்படி இருந்திருக்கும் பாரு. நம்ம உடை ரீதியாக, கலாச்சார ரீதியாக, மொழி வாரியாக எங்கே இருந்த கூட்டத்தை, அந்த கூட்டத்துக்கு சட்டத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஆர்டிகல் 342 அந்த மக்களும் இணைச்சாங்க. அட மொழியில் கலாச்சாரத்தில் வேறுபட்டுக்கிறாங்க, அந்த மக்களை ஏன் சட்டத்தில் இணைக்கிறீங்க, அந்த மக்களுக்கு ஏன் சட்டத்தில் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு அன்னைக்கு நினச்சிருந்தாங்கன்னா அந்த மக்கள் அப்படி தான் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு சட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்ததால இந்த மக்கள் இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இன்னைக்கு அந்த தாய் இருக்கிறாங்க. அது காரணம் என்ன? சட்டம் பாபா சாஹேப் அம்பேத்கர் இதில் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதுபோல் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வேண்டிய இன்னைக்கு பேக்வர்ட் கிளாஸ் ஆர்டிகல் 340 அப்படின்னு அந்த மக்களுக்கு கொண்டு வரும்போது அன்னைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்கிறார், ஒரு விவாத மேடையில் சொல்கிறார், தாப்பாண்டியன் உயிரோடு இருக்கும்போது சொல்கிறார், பதவி உயர்வில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு, ப்ரொமோஷனில் ரிசர்வேஷனு. அதை பேசும்போது அது எதிர்ப்பு மத்தியில் 10,000 பேர் சேர்ந்து போகிறான்னா 20,000 பேர் எதிர்க்கிறாங்க. அப்போ தாப்பாண்டியன் பேசும்போது அந்த 27% இன்னைக்கு எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கிறாங்க? 27% தான் இன்னைக்கு யூனியன் கவர்மெண்ட்டில், ஒன்றிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 27% தான். அது பார்த்தீங்கன்னா 11% தான் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அது தாப்பாண்டியன் சொல்கிறார், உங்களுடைய மனசு பாரியா, கொடுக்கறதுக்கு மனசே இல்லையா? அப்போ உங்களுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் பாரியா இந்த தேசத்தில்? ஒரு கம்யூனிஸ்ட் லீடரு உங்களுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் பாரியா? கொடுக்கறதுக்கு மனசு இல்லையே, அப்படி உங்களுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது? அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்தது. அப்போ தாப்பாண்டியன் கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்கிறார், உங்களுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் பாரியா, முழுக்க இந்த தேசம் முழுக்க உங்களுடைய ஆதிக்கத்தாயா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராமண சமூகத்தை பார்த்து சொல்கிறார். எப்போ 40 MP ஆயிடுச்சு. 67லேருந்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாங்க. 40 MP இன்னைக்கு பாராளுமன்றத்தில் போயிட்டு இருக்கிறோம். இந்த புலம்பல் இருக்குது. 70 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அதிகாரத்தில் யாருமே கிடையாது. பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு மக்கள் பிரதிநிதியாக அந்த அரசியல் நிலை சபையில் கூட கிடையாது. அப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த மக்களுக்கு ஆர்டிகல் 340 பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு சொல்லும் போது எவ்வளோ எதிர்ப்பு மத்திய இருந்திருக்கும், எவ்வளோ ஆதிக்கம் இருந்திருக்கும். அந்த ஆதிக்க மத்தியிலே பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த மக்கள் ஒரு பாதுகாப்பு கொடுத்தாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் வந்திருக்கும். அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்மதி சிஸ்டர் சொன்ன மாதிரி பெண் விடுதலை, இன்னைக்கு பெண்கள் தினம் எல்லாம் கொண்டாடுறாங்க. நீ பாபா சாஹேப் அம்பேத்கர் உச்சரிக்கிறாங்களா? என்ன சொன்னார்? இந்து கோட்புல், இந்து திருத்த மசோதா 1955, 56 அந்த 2 பார்ட்டை கொண்டு வராங்க. அந்த 2 பார்ட்டு ஏன் 55, 56 கொண்டு வராங்கன்னும் போது அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலை சபையில் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த இந்து திருத்த மசோதா, இந்து மதத்தை திருத்தம் கொண்டு வராங்க. ஒரு பைபிளை திருத்தம் கொண்டு வர முடியுமா? குரானை திருத்தம் கொண்டு வருமா? ஆனால் இந்து மதத்தை திருத்தம் கொண்டு வராங்க. அப்போ இந்து மதம் என்ன சொல்லுது? பெண்கள்னா, பெண்கள்ன்றது 4 வர்ண கோட்பாடோட ஒடுக்க முறையில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டமைப்பே மோசமானது. அது மைக்கிலெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ அந்த பெண்களை பற்றி பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றம் வச்சு தான் நாட்டோடைய வளர்ச்சியே இருக்குதுன்றார். ஒரு பெண்ணுடைய முன்னேற்றம் வச்சு தான் நாட்டுடைய வளர்ச்சியே இருக்குது. பெண்களுக்கு கல்வி உரிமைன்றார், பெண்களுக்கு வேலை வாய்ப்புன்றார், பெண்களுக்கு ஓட்டு உரிமைன்றார், பெண்கள் மறு திருமணம் செய்யலான்றார், பெண்கள் கணவனை பிடிக்கலான்னா விவகாரத்தை பண்ணலாம், சொத்துல பங்கு, தத்தெடுக்கிற உரிமைன்றார். இதெல்லாம் சொல்லும் போது அன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் நிலை சபையில் பட்டியலாம் எழுந்துக்கிறாங்க. எழுந்து நின்று சட்டம் கையில் கொடுத்துட்டா நீ எது வேணா சொல்ல நான் கேட்கணுமான்றாங்க. ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வாசலை தாண்டக்கூடாது. ஒரு பெண்ணு வேலைக்கு போட்டால் வேலைக்கு போகிற பெண்களை திருமணம் செய்ய மாட்டாங்க. வீட்டுக்கு அடங்க மாட்டாப்பா, வீட்டுக்கு அவள் சரிப்பட்டாக மாட்டான், வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க சரியில்லை சார் வேலைக்கு அனுப்புகிறாங்க அப்படின்வாங்க, திமிரு பிடிச்ச பொண்ணுன்னுவாங்க. அப்போ 70 வருஷம் 75 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் விடுதலை பற்றி பேசும்போது எல்லா அரசியல் நிலை சபையில் எல்லாமே எதிர்க்கிறாங்க. நேரு மட்டும் ஆதரிக்கிறார். நேரு ஆதரித்து சொல்கிறாரு, 6 மாதம் தேர்தல் வருது, தேர்தல் முடிஞ்ச உடனே நான் இந்த சட்டத்தை கொண்டு வந்துடுறேன்றார். சொல்கிறாரு, உனக்காக இந்த சட்டத்தை எழுதலை, இந்த கேள்வி கேட்குறாங்க இவங்களுக்காக, என் தேசத்துக்காக இந்த சட்டத்தை எழுதிக்கிறேன், தேச மக்களுக்காக எழுதிக்கிறேன். இந்த பெண்ணுடைய வளர்ச்சி வச்சு தான் நாட்டுடைய வளர்ச்சி இருக்குது. இந்த இந்து கோட் பில்லு கொண்டு வந்திருக்கேன். இல்லை நான் எழுதின சட்டம் இல்லை, இனிமேல் எழுத போகிற சட்டம் இல்லை, குப்பையில் கோபுரம் கட்டுற மாதிரி, ஆனால் இப்பயே கொண்டு வரணுன்றார். நடைமுறைக்கு வரல, முன்மொழியும் போது வழிமொழியத்துக்கு ஆள் இல்லை. அதனால் சட்ட அமைச்சரை ராஜினாமா பண்ணுறாரு. யாருக்காக? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்காக.
இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்காக சட்ட அமைச்சரை ராஜினாமா பண்ணுறார். ராஜினாமா பண்ணிட்டு இந்த அரசாங்கம், இந்த காங்கிரஸ் அரசாங்கம்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு வர்றாரு. 5 காரணத்துக்காக ராஜினாமா பண்ணிட்டு வர்றாரு. வந்துட்ட பிறகு நேரு சொன்ன போல ப்ராமிஸ் பண்ணுறாரு, 6 மாதம் தேர்தலுக்கு வந்த பிறகு நான் கொண்டு வரேன்றார். அதே போல் 55, 56 2 பார்ட்டை கொண்டு வர்றார். அதுதான் ராஜகோபாலாச்சாரி சொல்வார், நான் ஒரு இந்து மதத்தை பின்பற்ற ஐதீக பிராமணன், நான் ஒரு பிராமணர் இருந்தாலும் இந்து மதத்தை பின்பற்ற ஐதீக பிராமணனா டாக்டர் அம்பேத்கருடைய தொலைநோக்கு பார்வையை பார்த்தேன்றார். அதனால் அவருக்கு பணியில் அவருக்கு ஆதரவாக இருந்தன்றார் டிடி கிருஷ்ணமாச்சாரி. டிடிகே ரோடு, டிடிகே ஹாஸ்பிட்டலு, ஸ்ரீகாந்த் கிரிக்கெட் பிளேயர் அவருடைய தாத்தா. அவர் சொல்கிறார், என்னடா அவரோட தொலைநோக்கு பார்வைன்னா ஒரு தத்து எடுக்கிற உரிமை. ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தைய தத்து எடுக்கணும்னா 2 பேருடைய ஒப்புதல் வேணும். கணவன் மனைவி ஒப்புதல் கணவனுக்கு வேணும், கணவனுக்கு ஒப்புதல், 2 பேர் ஒப்புதல் இருந்தால் தான் ஒரு குழந்தைய தத்து எடுக்க முடியும். ஒரு பெண் குழந்தைய தத்து எடுக்கணும்னா அந்த தகப்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த தகப்பனாக இருக்கக்கூடிய அந்த ஆணுக்கும் அந்த பெண் குழந்தைக்கும் 21 வயசு இடைவெளி இருக்கணுன்றார். ஒரு ஆண் குழந்தைய ஒரு தத்து எடுக்கணும்னா அந்த தாயாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் அந்த ஆண் குழந்தைக்கு 21 வயசு இடைவெளி இருக்கணுன்றார். 21 வயசு இடைவெளி இருந்தால் தான் தாய் ஸ்தானத்தில் இருக்க முடியும் ஒரு ஆண் குழந்தைய தத்து எடுக்கிறோம். ஒரு பெண் குழந்தைய தத்து எடுக்க தந்தை ஸ்தானத்தில் இருக்க முடியுன்றார். அப்போ அவருடைய தொலைநோக்கு பார்வை இருந்ததால் இன்னைக்கு ஜெயலலிதா சுதாகரனை தத்து எடுத்து செல்லாத போனதுக்கு 21 வயசு இடைவெளி கிடையாது. அப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் நாலேஜுக்கு வர அந்த அம்மா பெரிய ஒரு சர்ச் பார்க்கில் படிச்சுங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்துங்க. என்னடா இங்கே தமிழ் 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 சொல்லிட்டு முழுமையாக நம்மளை தலையெழுத்து எழுதி வச்சு அந்த கான்ஸ்டியூஷனை படிக்காத விட்டாங்க, சட்டத்தை படிக்காத விட்டாங்க. விட்டதால் தான் சுதாகரன் தத்து எடுத்து செல்லாத போயிடுச்சு ஜெயலலிதா. அப்போ அவரோட தொலைநோக்கு பார்வை பாருங்கள், ஒரு தாய் ஸ்தானத்தில் எப்படி இருக்கணும், தந்தை ஸ்தானத்தில் எப்படி இருக்கணும், 21 வயசு இடைவெளி இருக்கணுன்றது எந்த தொலைநோக்கு பார்வை பாருங்கள். இன்றைக்கி பெண்கள் அடைஞ்ச எல்லா முன்னேற்றமும், கல்வி, வேலைவாய்ப்பு, இன்றைக்கி அரசாட்சி செய்யுங்க, எல்லா அதிகாரத்தில் வந்தவங்க எல்லாமே பாபா அம்பேத்கர் தான். அதனால் பாபா அம்பேத்கர் போட்டணும். பெண்கள் இன்றைக்கி தெரிய மாட்டேது, எந்த பெண்களை கேட்டாலும் சரி, எதை பற்றி பேசினாலும் எதனா உலகத்தில் இருக்கக்கூடிய எதனா சொல்கிறாங்க தவிர இங்கே இருக்கக்கூடிய நடைமுறைக்கு நம்மளுக்கு தலையெழுத்தாக இருக்கக்கூடிய சட்டத்தில் என்ன நடந்தது, இந்து கோட் பில், இந்து திருத்த மசோதா என்ன நடந்தது தெரில. ஒரு வறுமைன்ட்டுன்னு முத்துகிருஷ்ணன் சொன்ன மாதிரி பஞ்சமினி நிலம், நீ 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருங்க. 2 ஏக்கர் என்ன வருது? நீ உத்தரப்பிரதேசத்தில் 4 ஏக்கர் நிலத்தை கொடுத்தாங்க, 90 லட்சம் ஏக்கர் 30 லட்சம் மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க. எப்போ? ஒரு ஆண்டு ஆட்சி இருக்கும்போது 90 லட்சம் லேண்டை 30 லட்சம் மக்கள் கொடுத்துட்டாங்க. அங்கே 1 லட்சம் லேண்டு, 1 ஏக்கர் 4 லட்ச ரூபானா 3 ஏக்கர் வச்சிங்க எவ்வளோ ஆகுது? 12 லட்ச ரூபா ஆகுது. 4 ஏக்கர் வச்சிங்க எவ்வளோ ஆகுது? 16 லட்ச ரூபா. நீ 16 லட்ச ரூபா மதிப்பு அந்த நிலத்தை கொடுத்துட்ட பிறகு அவனுக்கு ஒரு தன்மானம் கிடச்சிது, சுயமரத்தை கிடச்சி அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணலாம், நில உரிமையாளாயிடும். அவங்ககிட்ட போயிட்டு நீ 1000 ரூபா கொடுத்தா வாங்குவானா? நீ குவார்டர் பாட்டில் கொடுத்தா வாங்குவானா? கோழி கொடுத்தா வாங்குவானா? வாங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு மதிப்பு நிலம் கொடுத்ததால ஒரு மதிப்பு ஆகிடுது. இன்றைக்கி 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்குது, 2 ஏக்கர் நிலம் தரனார் திமுக தலைவர் தேர்தல் அறிக்கையில். கலர் டிவி தரனார் கொடுத்தாரு, கேஸ் கொடுத்தாரு, என்னென்னா ஒரு தேர்தல் அறிக்கையில் எல்லாம் கொடுத்தாரு. 2 ஏக்கர் நிலம் போது அது மட்டும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா 2 ஏக்கர் நிலம் கொடுத்தனால அவனுக்கு ஒரு தன்மானம் கட்சிடும், சுயமரியாதை கட்சிடும். அவன் 65 இன்ச்சு டிவி வாங்குற அளவுக்கு தகுதி ஆகிடுவான். 1 ரூபா அரிசி வாங்க மாட்டான். அவன் 65 ரூபா 70 ரூபா 80 ரூபா அரிசி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சுயமரியாதை கட்சிடும். அதனால் அந்த 2 ஏக்கர் நிலம் மட்டும் அவங்களோட இதில் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஜெயலலிதா வந்தது, நீ கேஸு கொடுத்தா, நீ சிலிண்டர், நான் சிலிண்டர் கொடுக்குறேன், நான் ஃபேனு கொடுத்துக்கிறேன், நான் கிரைண்டர் கொடுக்குறேன்னு எல்லாம் கொடுத்தாங்க. நிலம் கொடுத்தாங்களா? தரமான கல்வி, இன்னைக்கு இலவச கல்வி ஏதாவது இருக்குதா? கல்வி இருக்குது, தரமாக இருக்குதா? அன்றைக்கி ஏகாஞ்சிபுரத்துலேருந்து 12 பேர் பிள்ளைங்க வராங்க, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க வருது. நான் வீட்டு உள்ளே இருக்கிறேன், வாசல் நின்று பேசக்கூறவர் அங்கேருந்து அப்படின்றாங்க வாயில் சொல்ல கூட தெரியல. வாங்கடான்ற வரமாட்டான, வீட்டு உள்ள வான்ற 4 முறை கூப்பிட்ட பிறகு வந்தானு. அப்படி என்னடா நான் ஃபுட்பால் வேணுமா? கையை இது மட்டும் தான் காட்டுறானுங்க, ஆக்ஷன் மட்டும் காட்டுறாங்க. சரி பரவாயில்ல, என்னடா வேணும்ண்ணா? ஃபுட்பால் வேணும்ண்ணா. ஏன் ஃபுட்பால் கேட்குறீங்க? கிரிக்கெட் ஆடினந்தண்ணா. போலீஸ் வந்து பேட்டையும் பாலையும் எடுத்துன்னு போயிடுச்சு, பேட்டை ஒடிச்சு போட்டான். எங்கே போய் விளாட்னீங்க? பார்க்கில் விளாட்னாங்க. பார்க்கில் விளாட்னா போலீஸ் அதை என்ன செய்வாங்க? பப்ளிக் பிளேஸில்
அதனால் ஃபுட்பால் வாங்கி கொடுத்தா எங்கே விளையாடுவீங்கன்னு கேட்டேன். பனந்தூர் ரயில்வே காலனி இருக்குதுண்ணா, அங்கே மைதானம் இருக்குது, அங்கே போய் விளையாடுவேண்ணா. சரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அருளை கூப்பிட்டேன். கூப்பிட்டு ஒரு 2 பந்து ஃபுட்பால் வாங்கி வந்துடுறேன். சரி பந்து விளாட்றதோட பாக்ஸிங் பண்ணுறீங்களா? ஏன்னா வேலை வாய்ப்புன்றது இப்போ பாக்ஸிங்கில் மட்டும் தான் இருக்குது, ஃபுட்பாலெல்லாம் வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் பாக்ஸிங் பண்ணுறீங்களாண்ணா? பண்ணுவேண்ணான்றான். அப்பயே அவனுங்க ஆட ஆரம்பிச்சிட்டான். என்னடாண்ணா? அண்ணா நான் நல்லா சண்டை செய்வேண்ணான்றான் ஒருத்தர். என்னோட இன்னும் 2 பேர் நல்லா செய்வானுங்க நான் சண்டைன்றான். அவனுக்கு லாங்குவேஜில் சொல்கிறான், ஆனால் இவனும் நல்லா போடுவானா சண்டைன்றான். சரி எல்லாம் கிட்ட வாங்கி தரேன், பாக்ஸிங் பண்ணுறீங்களா ஸ்போர்ட்ஸு? அவர் வேலை கிடைக்கண்டா அப்படின்னா. சரிண்ணா நாங்கள் பண்ணுறோம். நான் சரி என்ன படிச்சிங்க அப்படின்னா, 12 வயசு 12 பேருங்க குழந்தைங்க, 7ஆவதுன்றான், 6ஆவதுன்றான், 8ஆவதுன்றான். 12 பேரில் 4 பேர் பள்ளிக்கூட ட்ராப் ஆகிட்டாங்க. 8 பேருங்க, 8 பேர் இது போல் ஹேண்ட் பிட்டு போஸ்ட் வந்து வீட்டில் இருக்கும், இதை கொடுத்து படினம்பா. 7ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க இப்படி பார்க்குறான், பார்த்துட்டு அப்படின்றான், பரவாயில்ல படி, தப்பாக இருந்தவரை படி அப்படின்றான். சரி அவங்ககிட்ட கொடுண்ணா, அவங்ககிட்ட கொடுத்தோன்னா எல்லாம் சிரிக்கிறாங்க. அவங்ககிட்ட கொடுண்ணா எதிர்க்க போஸ்ட் வந்து. சரி எல்லாம் சேர்ந்து அந்த போஸ்ட்டை படிங்கன்னா தமிழ் படிக்க தெரிலங்க. பள்ளிக்கூடம் இருக்குது, அரசாங்க பள்ளிக்கூடம், ஆசிரியர் இருக்கிறாங்க, தமிழ் படிக்க தெரிலங்க. உடனே சரின்னு சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன், ஏம்மா சரின்னு எங்கே இருக்கிறேன்னு? நான் வீட்டில் தானே, உடனே கிளம்பி வாமானேன். ஏன்னா நான் சொல்கிறேன், இது நான் மேடையில் பேசுறது உண்மையான்றது ஒரு அடி ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல வாமா நான் இங்கே பாருங்க, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறானுங்க, ஆசிரியர் இருக்குது, கட்டணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பாரு குழந்தைங்க பாருங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்கிட்ட ஜாலியாக பேச ஆரம்பித்தேன். டேய் ஒன்றும் இல்லைடா, இது அவமானம், நீ பட தேவையில்ல. இப்போ யார் நடத்துகிறா ஸ்கூலில்? எஜுகேஷன் மினிஸ்டர் யார் நடத்துது? கவர்மெண்ட்னா யார்? ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கு, அந்த அம்மாவுக்கு தாடா அவமானம், உனக்கு ஒன்றே அவமானம் இல்லைடா. இந்த தமிழ் படிக்க தெரியலன்னா, அவங்க ஆட்சி காலத்தில் அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை படிக்கலைன்னா அவமானப்பட வேண்டியது அந்த அம்மா. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திமுக ஆட்சி அவங்க அவமானம் பண்ண, நீ ஏன்டா அவமானம் பண்ண, நீ ஏன் சொல்ல அவமானப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படிக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் உட்காருங்க, பந்து வருது அப்படி போயிட்டு வரத்துக்குள்ள எப்போ அந்த அக்கா கையை பிடிச்சின்னுக்குறாங்க எல்லாமே. சரிண்ணே பிடிச்சிட்டு சொல்கிறேண்ணா, அண்ணா அந்த ஒரு இடங்குதுண்ணா, நீ சொன்ன அந்த இடம் கொடுத்துருவாங்கண்ணா, நாங்கள் உட்காந்து படிக்கிறேண்ணா, அக்கா வரேன்றாங்கண்ணா, அந்த இடங்குதுண்ணா. என்ன இடம்பா? அந்த பெந்தகோஸ்து இடங்குதுண்ணா, அதை நீ சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஸ்கூல் மாதிரி நம்ம வந்து இரவு பாடசாலை மாதிரி நடத்துவோண்ணா, நாங்கள் எல்லாம் படிக்கிறோண்ணா அப்படின்னா அடுத்த செகண்ட் ஜாலி ஆகிட்டு அந்த குழந்தைங்க படிக்கிற நிலைமை வந்துடுச்சு. அப்போ ஊக்குவிக்க வேண்டியது யார்? இது போல தான் நிலைமையே இருக்குது. ஏன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சதாலும் எனக்கு அந்த அனுபவம் இருக்குதுன்றேன். முகத்தை பார்த்து ரேங்க் போட்டுருவாங்க அந்த காலத்துலலாம். நான் எப்போ பார்த்தாலும் 3rd ரேங்க் தான் வருவேன், எப்போ பார்த்தாலும் 3rd ரேங்க். 6ஆம் கிளாஸ் பண்ண பிறகு தான் ஆர்பிசி ஸ்கூலில் படிக்கும் போது தான் பின்னி படல் எடுக்கிறாங்க. என்னடா படிக்க தெரியல, எப்படா நீ 6ஆம் கிளாஸுக்கு வந்தேன்றாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்தளவுக்கு அவேர்னஸ் இருக்காது கவர்மெண்ட் ஸ்கூல்னா. ஒரு 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுறது அப்போல்லாம் 5%, 5%, 7% தான் இருக்கும். 12ஆம் கிளாஸ் பண்ணுறது இது இன்னும் சுத்தம். அப்படியெல்லாம் இருந்த காலம் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ எல்லா குழந்தைங்களும் இப்போ தெளிவாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் உருவாக்கி ஆங்கிலம் மஸ்ட்டு உலகம் முழுக்க இன்றைக்கி இருக்கணும், ஆங்கிலம் தேவை. இன்றைக்கி இந்தி எதிர்க்கிறாங்க, யார் எதிர்க்கிறான்னு பார்க்கணும். இந்திய தமிழ் தேசியவாதி எல்லாமே எதிர்க்கிறாங்க, இந்திய எதிர்ப்பு இல்லை. இப்போ இந்தியை திணிக்காதீங்கன்றாங்க, இந்தியை திணிக்காதுன்றாங்க. அந்த அரசியல் பார்க்கணும், அந்த வார்த்தையை பார்க்கணும் நம்ம. அப்போ எங்கே திணிக்கக்கூடிய இந்தி இல்லையா? திமுக தலைவரை கேட்டாங்க, தயநிதி மாறன் உறுப்பினர் கிடையாது, கட்சி பதிவில் கிடையாது, கட்சி எந்த பதிவில் கிடையாது, உறுப்பினர் கிடையாது, எம்பி ஆகிட்டார், மந்திரி ஆகிட்டார், அவர் இந்தி எழுதுவார் பேசுவார்ன்ட்டார். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு உடனே சொல்லுவார் திமுக தலைவர் கலைஞர், உடனே சொல்லிட்டார். அப்போ தயநிதி மாறன் படிக்கும்போது இந்தி இருக்குது, இப்பயும் இருக்குது, இந்தி இல்லாத கிடையாது. தனியார் பள்ளிக்கூடத்தில் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் செகண்ட் லாங்குவேஜ் என்னன்னு கேட்குறான், இந்தியா, சமஸ்கிருதமா, ஃப்ரெஞ்சான்றாங்க, எல்லாம் இந்தின்னு டிக் பண்ணுறாங்க. இந்த போராட்டம் பண்ணுற இந்தி திணிக்காத, இந்தி எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிற தலைவருங்க எல்லா குழந்தைங்களும் எங்கே படிக்கிறாங்க அப்படின்னா எல்லா தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. எல்லா குழந்தைங்களும் இந்தி படிக்குது. எங்கே இந்தி திணிக்காத எதிர்க்காதுன்னா இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தில் தான் இந்தி வரக்கூடாதுன்னு பார்க்குறோம். ரொம்ப கவனமாக இந்த அரசியலை பார்க்கணும். இப்போ இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இந்தி வரக்கூடாது, திணிக்கக்கூடாதுன்றாங்க. இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போராட்டம் பண்ணுற தலைவருங்க பேர பிள்ளைங்களோ குழந்தைங்களோ மகன்களோ
இந்த செக்டாரில் படிக்கிறாங்களாம் படிக்கிறது கிடையாது. அப்போ இந்த செக்டாரில் யார் படிக்கணும்? ஏழை குழந்தைங்க தான் படிக்குது. ஏழை குழந்தைங்க தெளிவாகக்கூடாது, எந்த தெளிவும் ஏற்படக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி பார்க்குற அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், எம்ஏ படிக்கிறோம், எம்காம் படிக்கிறான், பிஎல் படிக்கிறான், எம்எல் படிக்கிறான், ஆங்கிலம் பேசுனா தடுமாறுறான். திடீர்னு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த ஆங்கில மொழி இருக்குது, அதை பாஸ் பண்ணுறான். 10th கூட ஆங்கிலம் இருக்குது, பாஸ் பண்ணுறான். +2 கூட பாஸ் பண்ணுறான். டிகிரியில் கூட இருக்குது அந்த லாங்குவேஜ், ஆனால் பாஸ் பண்ணுறோம். ஆனால் ஆங்கிலம் பேசுனா தடுமாற ஒருத்தனை இருந்தால் முட்டாளனி தான். எல்லாம் பரவலாக பார்க்குறோம், அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் அரசாங்கிட்ட அனுமதி வாங்குறான், பர்மிஷன் வாங்குறான். தனியார் பள்ளிக்கூடத்தில் பார்த்தா 3rd ஸ்டாண்டர்ட்லேயே ஆங்கிலம் பேசுது குழந்தைங்க, 5th ஸ்டாண்டர்டில் ரொம்ப தரவாக பேசுது. அப்போ அந்த சிஸ்டம் பேச வைக்கிறது, இந்த சிஸ்டம் பேச வைக்கல. கவர்மெண்ட் சிஸ்டம் பேச வைக்கல. கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து அனுமதி வாங்கி பர்மிஷன் வாங்கி நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் 3rd ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தைங்க பேசுதுங்க, 5ஆம் கிளாஸில் ரொம்ப தரவாக பேசுதுங்க. அப்போது அரசாங்கம் நடத்துது எப்படி கவனமாக நடத்தணும், எப்படி அறிவை கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, உலக அறிவை எப்படி கொடுக்கணும், அரசியல் அறிவு எப்படி கொடுக்கணும், சட்ட அறிவை எப்படி கொடுக்கணும்னு கூட தெரியாத இன்றைக்கி இப்படி தான் நிலைமையாக இருக்குது. இன்றைக்கி இது ஃபேக்ட், இதுதான் உண்மை. இது மாற்ற சொல்ல முடியும். ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சும் நம்மளுக்கு தெரியும் இன்னும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்குன்னு. அதனால் பாபா சாஹிபுடைய கனவுன்றது அப்படி கிடையாது. 6 வயசுலேருந்து 14 வயசு இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 21A, டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில் ஆர்டிகல் 45, 6 வயசுலேருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி கொடுக்கணுன்றார். கட்டாய இலவச கல்வி கொடுக்கணும். இன்றைக்கி அந்த அரசு சட்டத்தில் அது ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், கான்ஸ்டியூஷன் மேலே சத்தியபிரமணம் பண்ணுறாங்க, ஓத்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் செய்வோம், கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில், நலம், இதெல்லாம் நான் மக்களுக்கு சேவை செய்வேன், இந்த சமநிலை உருவாக்க, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கும்னு சொல்லிட்டு சத்தியபிரமணம் பண்ணிவிட்டு இன்னி வரைக்கும் நடைமுறைப்படுத்தாத இருக்கிறாங்க சட்டத்தை. அதனால தான் இன்றைக்கி இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியுடைய பைலா, கட்சியுடைய கோட்பாடுனா தேர்தல் அறிக்கை அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தான், அரசியல் சட்டம் தான் தேர்தல் அறிக்கை. இன்னைக்கு தேசிய கட்சி இருக்குது. நீ பார்க்குறோம், பத்திரிகையில் பார்க்குறோம், மம்தா பானர்ஜி கட்சி தேசிய கட்சி ரத்து ஆயிடுச்சாங்க, சரத்பவர் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் ரத்து ஆயிடுச்சுமே, கம்யூனிஸ்ட் ரத்து ஆயிடுச்சாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் பரவாயில்ல என்கிட்டயே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு தேசிய கட்சியில் பகுஜன் சமாஜ் கட்சி இருக்குது, அந்த கட்சி எப்படி தேசிய கட்சியாச்சு? 5ஆம் தேதி பகஞ்சு போகிறாங்க கர்நாடகாவில். கர்நாடகா தாமரை பக்கத்தில் யானையை வரைய முடியுங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையக்கூடிய கட்சி ஒரு தேசிய கட்சி. இந்த கட்சியுடைய அருமை தெரியல, இதை பற்றி பேச தெரியல. கேட்டால் இப்போ சொல்கிறாங்க 40 வருஷம் ஆண்டோம், இன்னும் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது பாபா சாஹிப் படம் போட்டு இயக்கலாம், 60 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அங்கீகாரமே கிடையாது. இன்றைக்கி தேசிய அளவில் அங்கீகாரம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார் கன்சிராமையா. அதை கொண்டு போகிறது தான் நம்மளுடைய வேலை. ஒரு தேசிய கட்சியுடைய கொள்கைன்னா, கோட்பாடுனா, பாபா சாஹிப்புடைய தத்துவம்னா, அவருடைய கனவுனா, அந்த கனவை எப்படி நினைவாக்க போகிறோன்னா அந்த தேரை கொண்டு போகிறது தான் நம்மளுடைய பணி. ஆனால் அந்த தேரை கொண்டு போகிறதுக்கு யாரும் இன்றைக்கி முன் வர மாட்டுறாங்க. ஏன்? பாபா சாஹிப் தேர்வு கொண்டு போனால் மக்கள் பலமாயிடுவாங்க, மக்களுக்கு தன்மானம் கிடச்சிடும், சுயமரத்தில் கிடச்சிடும். ஆனால் தலைவனுக்கு கிடைக்குமா அப்படின்னா தலைவனுக்கு அது கிடைக்காது. அதனால தான் இன்றைக்கி திமுக தேர்வு கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி பாபா சாஹிப் படத்தை போட்டு இயக்க நடத்துறவங்க திமுக தேர்வு கொண்டு போகிறாங்க, அண்ணா திமுக தேர்வு கொண்டு போகிறாங்க. ஏன்னா அதில் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் வைத்து வளர்த்துக்கலாம், பொருளாதாரத்தை வளர்த்துக்கலாம், சமூக சார்ந்த அரசியலை வளர்க்க முடியாதுங்க. அதனால தான் இன்றைக்கி அதெல்லாம் தேரை கொண்டு போவாங்க. தவிர பாபா சாஹிப்ன்ற இந்த பகுஜன் அந்த தேரை, வெகுஜன மக்கள், பிசி, எம்பிசி, மைனாரிட்டி, இந்த மக்களுடைய தேரை கொண்டு போகிற ஒரே கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி தான். அதனால் கடுமையாக இருக்கும், நம்மளுடைய பணி கடுமையாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம 10 ஆண்டு வந்து கூட இன்றைக்கி நம்மளுடைய ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்குது. நம்மளுக்கு உடனே வந்து சேர்ந்து ஒரு கூட்டமாக கும்பலாக இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கணும். ஒரு அமைப்புன்னா ஒரு கொள்கை கோட்பாடாக இருக்கணும். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த பர்சனாலிட்டி எதை வச்சு இயங்குதுன்னா பிரெயின் வச்சு தான் இயங்குது. இந்த பிரெயின் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இந்த பிரெயின் மனநலம் சரியாது. இந்த பர்சனாலிட்டி சட்டை பேண்ட் போட முடியுமா? சுயநலவே இல்லாத போயிடுவோம். அப்போல்லாம் அரசியல் என்னும்போது அரசியல் நாணம் தேவை. இப்போ எலக்ட்ரிஷனுக்கு கட் ஆயிடுச்சு, எப்பா போவா அந்த டிரான்ஸ்பார்ம் போய் பாருப்பா, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணா, ஐயோ நான் எங்கே நான் டிரான்ஸ்பார்மை கை வைப்பேன், எனக்கு தெரியாது, நான் சொல்வேன்னா சொல்ல மாட்டாங்க, நீங்களே போய்ட்டு அதை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நான் எலக்ட்ரிஷியன் இல்லை, எனக்கு தெரியாது. நான் அதை விட ஆபத்தானது அரசியல். அப்போ அரசியல் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் பகுஜன் சமாஜ் கட்சியில் 3 நாள் பயிற்சி வாங்க, 5 நாள் பயிற்சி வாங்க, 7 நாள் பயிற்சி வாங்க.
இதெல்லாம் நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கன்னா அரசியல் தெளிவாயிட்டீங்கன்னா போய் பேசணும், மக்களை சார்ந்த அரசியல் பேசணும், மக்கள் விடுதலை சார்ந்த அரசியல் பேசணும். பேசுனீங்கன்னா மக்கள் எல்லாம் ஏற்றுப்பாங்க. இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் போயிட்டு எல்லாரும் மாதிரி நம்மளும் போய் 20 பேர் ஓட்டுக்காரன் அதே மாதிரி நான் வாக்களிப்போ யானை சின்னனா எங்கே ஓட்டு போடுவாங்க? வாக்குச்சீட்டு மதிப்பை பற்றி மக்கள்கிட்ட சொன்னோமா? அது வரலாறு சொன்னோமா? சொல்லவே இல்லை. அதனால தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு 130 கோடி மக்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனை, ஒரு சட்டத்தை எழுதி கொடுத்துட்டு எஜுகேட்ன்றார். எஜுகேட் கற்பி, அஜிடேட் அறிவி சிந்தனை, அவனுடைய விடுதலை எல்லாம் விடுதலை அடையணும், அஜிடேட் ஆகணும். ஆர்கனைஸ்ன்றார், மனித சமூகத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாரு, ஒன்று சேருன்றார், மனித சமூகத்தை ஒன்று சேர்க்க சொன்னார். இது யாராவது பண்ணாங்களா? யாருமே பண்ணல. ஒரே கட்சி கன்சிராமையோடைய தலைமையில், பெகஞ்சியோடைய தலைமையில் எஜுகேட் பண்ணாங்க, அஜிடேட் ஆனாங்க. யாரு? ஷெட்யூல் காஸ்ட் மக்கள், ஷெட்யூல் ட்ரைப் மக்கள், பிசி, எம்பிசி, மைனாரிட்டி, அகரகாலத்தில் இருக்க பிராமணர் கூட அஜிடேட் ஆகி ஆர்கனைஸ் ஆகணும். அதான் 2007 மெஜாரிட்டி ஆட்சி அமைச்சாங்க. 42 எம்எல்ஏ பிராமணர்கள் இருந்தாங்க. எல்லா பத்திரிகையில் அப்பா பிராமணர்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தாரு மாயாவி. 67 பேக்வேர்டு கிளாஸ் இருந்தாங்க, 36 இஸ்லாமியர் இருந்தாங்க. ஃபுல் மெஜாரிட்டி 206 சட்டமன்ற வெற்றி பெற்றாங்க. 403 இடைத்தேர்தலில் வந்து 231 ஆச்சு. ஃபுல் மெஜாரிட்டி. நான் கார்ல் மார்க்ஸ் பாட்டு ஃபோட்டோ காட்டி மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா? இல்லை மகாத்மா காந்தி காட்டி ஃபோட்டோ கொண்டு வந்தாங்களா? இதே பாபா சாஹேப் அம்பேத்கர் ஃபோட்டோ காட்டி தான் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ உண்மையான பாபா சாஹேப் அம்பேத்கர் எல்லா மக்களுக்கு தெரிஞ்சுக்கினாங்க, எல்லா மக்களையும் ஏற்றுக்கினாங்க. நீங்களும் நம்மளும் கொண்டு போனோம்னா கண்டிப்பாக எல்லா மக்களையும் ஏற்றுப்பாங்க. ஏன்னா அதில் தான் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த 4 வார்த்தை இருக்குது. இன்னைக்கு 5ஆம் சபை பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க? உலக தத்துவம், மார்க்ஸோடைய தத்துவம், உலகத்தில் இருக்கிற தலைவருடைய தத்துவம் எல்லாம் பார்க்குறான். உலகத்தில் இருக்கிற மனித சமூகம் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு தத்துவம் இருக்குதுன்னா அது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய தத்துவம் தான். அவருடைய பிறந்த நாள் அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் கொண்டாடுறாங்க, லண்டன் பார்லிமெண்ட்டில் கொண்டாடுறாங்க. என்ன மோடி ரெக்கமெண்டேஷன் பண்ணாரா? சோனியா காந்தி ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்களா? இல்லை இங்கே இருக்கிற ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷன் பண்ணாரா? இல்லை பக்கத்தில் இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணாரா? பாபா சாஹேபுடைய அறிவு தான் ரெக்கமெண்டேஷன் ஆச்சு உலகம் முழுக்க. சிட்னி ஆஸ்திரேலியாவை கொண்டாடுறாங்க. அப்படியாப்பட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் அறிவை ஏற்றுக்கினீங்கன்னா எல்லா மக்களையும் ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதில் தான் ஒரு சமத்துவமே இருக்குது, வேற எதுவும் கிடையாது. அதுதான் ஐநா சபை சொல்கிறாங்க. ஒரு சகோதரத்துவத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சகோதரத்துவம்னா ஒரு மனித இல்லை, ஒரு நாடு பக்கத்து நாட்டுக்கிட்ட எப்படி சகோதரத்துவமாக இருக்கணும், ஒரு நாடு பக்கத்து நாட்டுக்கிட்ட எப்படி சகோதரத்துவமாக இருக்கணும், சகோதரத்துவமாக இருந்தால் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சி வாங்க, பிஎஸ்பியில் என்னங்க பாபா சாஹேப் கொள்கையை கொண்டு போவோம், பகுஜன் கொள்கையை கொண்டு போவோம், எல்லா மக்கள் மத்தியில் கொண்டு போவோம். இது உண்மைன்னா ஏற்றுப்பாங்க கண்டிப்பாக. நீ உண்மையை சொன்னேன்னா உண்மைன்னா கண்டிப்பாக இந்த மக்கள் ஏற்றுப்பாங்க. அதுபோல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னை பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர், இதுபோல் ஒரு கூட்டத்து மூலிமா பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கையை, கோட்பாடுகளை, இதுபோல் கருத்துக்களை பொதுமக்களிடம் தொடர்ந்து வலியுறுத்துவோம். சால்வை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். போ ஜெய்